peacemakers of Christo. தவறுகள் என்று அறிந்தும் எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 26வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், எனவே அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றும் இல்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. வெளிப்படாதவாறு மூடியிருப்பதும் அறிய முடியாதவாறுக்கு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் சுவாமி. ஏசப்பா, உன்னுடைய சக்தி, உன்னுடைய வல்லமை, உன்னுடைய அறிவு, உன்னுடைய ஞானம், உன்னுடைய பலம், உன்னுடைய கருணை எல்லாம் வெளிப்பட்டது சுவாமி. நீர் ஏராள மக்களுக்கு உதவி செய்தீர், ஓடி ஓடி உதவி செய்தீர் ஆண்டவரே. அப்பா, நீர் வாழ்ந்த அந்த 3.5 காலம் தெய்வீக பிரசன்னத்தில் வாழ்ந்த அந்த 3.5 ஆண்டு காலம் ஆண்டவரே, இன்று 3000 ஆண்டுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சுவாமி. இயேசு ராஜாவே, என் ராஜாதி ராஜாவே, அவர்கள் எல்லாரும் கத்தியை போட்டு உன்னை கிழித்து எடுத்தார்கள் ஐயா, ஈட்டியை போட்டு உன்னை குத்தினார்கள் சுவாமி. ஏசப்பா, அப்பொழுதெல்லாம் வெளிப்பட்டது உன்னுடைய கருணையும் கருணையின் ரத்தமும் தான் சுவாமி. ஏசு ராஜாவே, இந்த வேளையிலே அப்பா, இதோ உம்முடைய பிள்ளைகளையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. அப்பா தெய்வமே, வெளிப்படாதவாறு மூடி இருப்பதும் ஆண்டவரே, தெரியப்படாதவாறு மறைந்திருப்பது எதுவும் இல்லை, எல்லாம் வெளிப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன பாவங்கள் நடக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்திலும் எவ்வளவு துக்கம் இருக்கிறது, நஷ்டம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, கவலை வந்துச்சு, நோய் வந்துச்சு, எல்லாமே வெளிப்பட்டு கிடக்குதே சுவாமி. இந்நாளிலே ஆண்டவரே, எல்லா காரியங்களுமே தெரியப்பட்டு அறியப்பட்டு இருக்கிறது சுவாமி. ஆம் ஆண்டவரே, என் அவமானம் அறியப்பட்டிருக்கிறது, வெளிப்பட்டுச்சு சுவாமி. என் தோல்வி வெளிப்பட்டுச்சு ஆண்டவரே, என் பலகீனம் வெளிப்பட்டுச்சு ஆண்டவரே, என்னுடைய சாவு வெளிப்பட்டுச்சு ஆண்டவரே, என் நோய் வெளிப்பட்டுச்சு ஆண்டவரே, என்னுடைய பலகீனம் வெளிப்பட்டுச்சு ஆண்டவரே, என் கணவன் எப்படிப்பட்டவன் என்று வெளிப்பட்டுட்ட ஆண்டவரே, என் மனைவி எப்படிப்பட்டவள் என்று வெளிப்பட்டுட்ட ஆண்டவரே, என் மகன் என் மகள் எப்படிப்பட்டவள் என்று வெளிப்பட்டுட்டாங்க ஆண்டவரே, என்னுடைய மாமியார் மாமனார் எப்படிப்பட்டவர்கள் என்று வெளிப்பட்டுட்டாங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என்னுடைய உற்றா உறவினர், என்னுடைய பகைவன் எப்படிப்பட்டவன் என்று வெளிப்பட்டுட்டான் சுவாமி. என் எதிர்காலம் எப்படிப்பட்டது என்று வெளிப்பட்டுச்சு சுவாமி. இயேசு ராஜாவே, அப்பா பிதாவே, உம்மை நோக்கி இறைஞ்சு மன்றாடுகிறேன் சுவாமி. ஏசப்பா, இது எல்லாம் வெளிப்பட்டும் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல ஆண்டவரே. அப்பா, இந்த குடும்பத்துல நான் தனியா எரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, அழுதுகிட்டு இருக்கிறேன்ப்பா, புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, நான் கஷ்டத்தோடு நிக்கிறேன்ப்பா, கவலையோடு நிக்கிறேன் ஆண்டவரே, அனாதையை போல நிக்கிறேன் ஆண்டவரே, ஆறுதல் இல்லாமல் நிக்கிறேன் ஆண்டவரே, பெற்றோர்களை இழந்து நிக்கிறேன் ஆண்டவரே, பிள்ளைகளை இழந்து நிக்கிறேன் ஐயா, கணவனை இழந்து நிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவே மனைவியை இழந்து நிக்கிறேன் ஆண்டவரே. என் மீது கருணை கொண்டு அப்பா, என் மீது இரக்கம் காட்டுவீர் என்று முழுமனதோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, சோதனை மேலே சோதனை ஐயா, என் கணவன் செஞ்சான், அது ஆண்டவரே நான் கண்டுட்டேன், அந்த பொய் அந்த காரியத்தை அவன்கிட்ட சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான், நீ இருந்தா இரு, இல்லைன்னா ஓடி போ என்று சொல்லுகிறான் ஆண்டவரே. டைவர்ஸ் கொடு என்று சொல்லுகிறான், இல்லை என்றால் வாயை மூடிக்கிட்டு இரு என்று சொல்லுகிறான் ஆண்டவரே. என் மனைவி செய்த தவறை நான் கண்டுபிடித்தேன், அதை சொன்னால் அவள் ஆக்ரோஷம் அடைகிறாள், கோபம் அடைகிறாள் ஆண்டவரே. என் மகன் என் மகள் செய்த தவறுகளை நான் கண்டுபிடித்தேன், அவங்கள்ட்ட சொன்னா ஆண்டவரே அவர்கள் எரிந்து விழுகிறார்கள், நான் செத்து போவேன்னு மிரட்டுறாங்க ஆண்டவரே. காதலிக்க கூடாது என்று சொன்னேன், கேட்கல ஆண்டவரே. இன்னைக்கு வாழ்க்கையை இழந்து
இறந்து போய் நிக்கிறாங்க ஆண்டவரே. அங்க போவாதான்னு சொன்னேன், ஆக்சிடென்ட் ஆகி உளுந்து கிடக்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா இவர்களோடு சேராதே என்று சொன்னேன். இன்று குடிப்பழக்கத்திற்கும் மது போதைக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி கிடக்கிறான் ஆண்டவரே. ஏசு ராஜாவே என் கணவன்கிட்ட ஜாக்கிரதையா போன்னு சொன்னேன், நஷ்டத்துல போய் உளுந்து கிடக்கிறான் ஐயா, கடன்ல உளுந்து கிடக்கிறான் ஆண்டவரே. என் மனைவி கிட்ட அவங்களோட சேராதுன்னு சொன்னேன், பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து கிடக்கிறான் ஆண்டவரே. ஏசு ராஜாவே அப்பா பிதாவே இன்னைக்கு நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம் ஐயா, என்ன செய்வது என்று தெரியல அல்ல ஆண்டவரே. ஒரு தொழில தொடங்கினாலும் நஷ்டம் அப்பா, கஷ்டம் ஆண்டவரே, வேதனை அப்பா, துன்பங்கள் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ கூட கட்ட முடியாமல் இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் வெளிப்பட்டு போய் கிடக்கிறது ஐயா, அவமான வாழ்க்கைக்குள்ள நிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பம் ஆண்டவரே ஒரு வீடு கூட இல்ல, ஒரு இடம் கூட இல்ல ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன் ஐயா, எல்லாம் வெளிப்பட்டு கிடக்கிறது ஐயா ஆண்டவரே. உற்றா உறவினர் ஆண்டவரே எங்களை பார்த்து ஆண்டவரே ஏளனமாக சிரிக்கிறார்கள் ஐயா, கிண்டல் அடித்து சிரிக்கிறார்கள் ஐயா. தெய்வமே இனிமேல் நான் முன்னேறவே மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா நான் யாருகிட்ட ஆண்டவரே போவேன் அப்பா, யார்கிட்ட சொல்லி அழுவேன் ஆண்டவரே. என்னை ஏனப்பா படைத்தீர் ஆண்டவரே, இந்த வேளையில என்னை ஆண்டவரே என்கிட்ட என்னப்பா பேசுறிய எனக்கு புரியலையா ஆண்டவரே. நீங்க வாங்கப்பா, என் உள்ளத்துக்குள்ளாய் வாங்க ஆண்டவரே. என் குடும்பத்திற்கு நீ என்னத்தை சித்தம் செய்து வைத்திருக்கிறாய் ஐயா. இயேசு ராஜாவே என் தெய்வீக கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆவியினால நிரப்புங்க ஐயா ஆண்டவரே. இவர்கள் வெளிப்பட்டதனால ஆண்டவரே இவருடைய அவமானங்கள் கஷ்டங்கள் வெளிப்பட்டதால மனம் உடைந்து போய் சிதைந்து போய் இருக்கிறார்கள் ஐயா. ஆறுதல் இல்லாமல் அரவணைத்தல் இல்லாமல் இருக்கிறார்கள் ஐயா. நம்பினவன் மோசம் செய்து விட்டான் ஐயா, ஏமாற்றி விட்டான் ஐயா, துரோகம் செய்து விட்டான் ஐயா. தெய்வமே ராஜாதி ராஜாவே, இவர்கள் எதை எதிர்த்து நிற்கிறார்களோ அதை எதிர்த்து நீர் யுத்தம் செய்யணும் சுவாமி. இயேசு ராஜாவே இவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களிலே இருந்தாலும், தோல்விகளிலே இருந்தாலும், கடன்களிலே இருந்தாலும் அப்பா ராஜாதி ராஜாவே நீர் வந்து உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய கிருபையையும் அருளையும் ஆற்றலையும் சக்தியையும் வல்லமையையும் பலனையும் உற்சாகத்தையும் உழைக்கும் வல்லமையான கரங்களையும் ஆண்டவரே நீர்தாமே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு ராஜாவே இவர்கள் நோய்களை அகற்றி போடுங்க ஐயா. அது வெளிப்பட்டு கிடக்குது ஆண்டவரே. கேன்சர் வியாதிகளை, பக்கவாதங்களை, முடக்கு வாதங்களை, மூட்டு வாதங்களை அப்பா, கைகால் இழுத்தலை இயேசுவே, வயிற்றை ஆண்டவரே சுத்திகரிக்கும் ஆண்டவரே, குழப்பங்களை உருவாக்கும் அந்த குடல்களை ஆண்டவரே, செரிமான பிரச்சனைகளை அப்பா, விந்துக்களை, கர்ப்ப பைகளை ஆண்டவரே, கிட்னியை, லங்ஸை, இருதயத்தை, தொண்டையை ஆண்டவரே நீர்தாமே தொடுங்க ஆண்டவரே, நீர்தாமே தொடுங்க ஐயா ஆண்டவரே, நீர்தாமே தொடுங்க ஐயா. இயேசுவே நீர்தாமே தொடுங்க ஐயா. இயேசுவே இந்த வேளையிலே தொடுங்க ஐயா. இவர்கள் மத்தியிலே தொடுங்கள் ஐயா, உச்சியிலே தொடுங்கள் ஐயா. இயேசு ராஜாவே அபிஷேக கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி உம்முடைய கிருபையினால அபிஷேகித்து இவர்களை வழி நடத்தி அப்பா உம்முடைய ஆற்றலினால வழி நடத்தி அப்பா உம்முடைய சக்தியினாலே வழி நடத்தி வாழ வைப்பீர் என்று மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி 3 திருப்பலி 5 திருப்பலி 7 திருப்பலி 9 திருப்பலி 12 திருப்பலி 30 திருப்பலி 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க, செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ டிஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.